செய்ய போகிறோம். வாங்க நம்ம போய் மீன் வச்சுருக்கோம். ஒரு 2 கிலோ வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுட்டீஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். பவி, ஏய் என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? கப்புடு சாப்பிடுறேன். எப்ப பாரு திங்கிறதெல்லாம் வேலை உனக்கு. சீக்கிரம் வா, எடுத்துட்டு போணும். சீக்கிரம் வா. வேணுமா? எனக்கு வேணாம், நீ வா சீக்கிரம் வா. ஏய் பாத்து வா. கீழே கல்லு குழி இருக்கு. மீன் நல்லா கழுவிக்க. மீன் கழுவுறது எவ்வளோ பெரிய கலை தெரியுமா? அதெல்லாம் நாங்கள்லாம் பிஹெச்டி முடித்தவங்க. நீ என்னன்னா அருவாமனை வச்சுக்கிட்டு இப்படின்ற அப்படின்ற உண்மைதாங்க, உண்மைதான். வாங்க இப்போ மீனுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம். காக்கா கத்துது. காக்கா கத்துறதெல்லாம் 2 முதல்ல தக்காளி எடுத்து. ஓகே, நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு விரவு எடுத்து வந்துடுறேன். நீ இது எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லாக அரைச்சி வச்சிரு. சரி, நான் இதை ஃபுல்லாக அரைச்சி வச்சுறேன். நீங்கள் போய் விரவு எடுத்து அரைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணா அரைச்சி விடாது. நல்லா நைஸாக இருக்கணும். சரியா? அப்போ தான் நமக்கு மீனில் மசாலா வந்து நல்லா எல்லாம் ஒட்டி சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. நீ எப்படி அரைச்சி வைக்கிறேன்னு உன் திறமை இதெல்லாம் பார்க்குறது. ஐயோ, மஞ்சத்தூள், காரத்தூள், சோம்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு இதை அரைச்சி போ. வாங்க போய் விரவு கட்டுறதுக்கு கொடி கட் பண்ணிப்போம். நம்ம இங்கே தான் சமைக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே மசாலா ரெடி ஆகிடுச்சான்னு வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நாங்கள் போய் விரவுலாம் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் உட்காந்து மசாலா அரைச்சிட்டு இருக்க. அரைச்சியா இல்லையா நீ? முடிஞ்சிருச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதை விட நாங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல. சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கணும். எதுக்காக கீறி விட்டுக்கிறோம்னா நம்ம மீனை வந்து முழுசாக செய்கிறோம். கட் பண்ணி செஞ்சோம்னா நம்ம இந்த மாதிரி கீறி விட தேவையில்லை.
முழுசாக செய்கிறதுனால நல்லா கீறி விட்டுட்டு மசாலா அதில் நல்லா தடவி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா ஃபுல்லாக உள்ளாரெலாம் தடவு. இந்த ரெசிபியை உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். பொய். இப்போ மீனுக்கு நல்லா மசாலா தடவியாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம போயிட்டு அடுப்பை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். இப்போ நம்ம இந்த மீனை என்ன பண்ண போறோம்? ஃப்ரை பண்ண போறோம். ஆனா பார்த்தா அடக்கம் பண்ண போற மாதிரிலாம் இருக்கு. இப்போ கல் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கு அப்புறம் மீனை போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் வாங்க நல்லா எண்ணெய் ஊற்றிப்போம். நிறைய இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ மீனை போட்டுக்கலாம். எப்பயுமே மீன் வறுக்கிறப்ப கல் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சிங்க. அப்போ தான் மீன் வந்து நல்லா வெந்து வரும். மீன் வறுக்கிறதுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். மீன் பார்த்தீங்கனாலே தெரியுது. பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல நாக்கு ஊறுது. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா வவ்வா மீன். இந்த மீன் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணோம்னா, இந்த மீனில் சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும், வேறு எங்கேயுமே முள் இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஏய் என்ன பண்ணுற? நீ தானே குழந்தைங்களா சாப்பிடலான்னு. நான் சொன்னது குழந்தைங்கள வை. பார்த்தீங்களா மக்களே, கொஞ்ச நேரம் விட்டோம்னா இவ குழந்தைன்னு சொல்லி இருக்கிற மீன்லாம் தின்ட்டு போயிடுவா. சாப்பிடும் போது ஏய் சரி வச்சுட்டு இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட்டு லெமனை புழிஞ்சு விட்டுப்போம். செம சூப்பராக மீன் வந்திருக்கு. செம டேஸ்டாகவும் இருக்குது. உப்புலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மசாலா எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃப்ரெண்டான லொகேஷன்லயும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுடீஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம தவா ஃப்ரைட் ரைஸ். வாவ் மாப்ள நீ எங்க போயிட்டு தெரியுமா? வெல்கம் டு